சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே இந்த நாளிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2/7/2024 ஆகிய இன்று கூட ஆம், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றை உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம உயர்வது கொஞ்சம் தான், ஆனா தேவன் உயர்த்தினா அது மிகவும் உன்னதமானதா இருக்கும். அதற்கு என்ன செய்யணும்? தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம் நேரம் வரும் வரைக்கும் நீங்க ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. இயேசுவும் தம்மை தாம் உயர்த்தாமல் நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்ன பிதாவே அவரை உயர்த்தினார். தம்முடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு காரியம், ஏற்ற காலம் நேரம் என்பது வரும் வரையும் காத்திருங்க. நான் என்னுடைய முழு நேர ஊழியத்திற்கென்று ஆண்டவர் என்னை அழைத்த போது முழு நேர ஊழியத்திற்கு கால் வைத்து நான் ஓடுகிற காலத்திலும் கூட ஒரு காரியம் என்னுடைய உள்ளத்திலே எப்போதும் நின்று கொண்டே இருக்கும். அவர் அழைத்த அழைப்பிலே அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஓடுகிறதை தவிர வேறு எதிலையும் கண் திரும்பாதபடி இருக்க நிர்ணயித்து நானும் சோஃபியும் ஓடிக்கொண்டே இருந்தோம். பத்திரிகை ஊழியத்தை தவறாமல் அழகாய் நடத்தி நாங்கள் வந்து கொண்டிருந்த ஒரு காலம். அதோடு கூட நற்செய்தி கூட்டங்கள் எங்கானாலும் சரி, நற்செய்தி கூட்டங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி அடாடா KK டிஸ்ட்ரிக்டில் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மட்டுமல்ல, பின்பதாக இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரையும் இப்படி சொல்லலாம், KK டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை வரையிலும் ஏராளமான இடங்களில் நற்செய்தி கூட்டங்களுக்கு 3 நாள் 2 நாள் 4 நாட்கள் கூப்பிட்டு அதில் பேச அழைக்கும் போது போய் உண்மை உத்தமமாய் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து பிசாசுகளை கட்டி ஜெயமெடுத்து இவ்விதமாக ஊழியத்தை செய்து ஓடிக்கொண்டே இருக்க ஆண்டவர் வைத்தார். நான் ஒரு வீடியோ இன்ஜினியராக இருந்து என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருந்தாலும் வீடியோ துறைக்கு அடுத்த எந்த ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் செய்ய வைக்கலை. அதன் பின்பதாக சுமார் 7-8 என ஆண்டுகள் கடந்து போனதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்தபோது ஆண்டவர் சொன்னார், இதோ சிறு அளவில் நீ தொலைக்காட்சி பணிகளை செய்யலாமே என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கும் கூட நான் யோசிச்சு பார்க்குறேன், தமிழன் டிவியில் அதனுடைய அங்கே உள்ள இருந்த அவர் மேனேஜர் ஐயா என்று எண்ணுகிறேன், கலைக்கோட்டு தயம் என்கிற ஒரு ஐயாவை நான் சந்தித்து பேசி 15 நிமிஷம் தமிழன் டிவியில் நிகழ்ச்சி கொடுப்பதற்கு நான் உட்கார்ந்து கேட்டு அதன் பின்பதாக பெர்மிஷன் வாங்கி நான் புறப்பட்டு அதில் கொடுத்ததை நான் நினைவில் கொள்கிறேன். அதன் பின்பதாக வின் டிவியில் வந்து ஒரு விசையாக ஆண்டவர் வாரத்தில் 7 நாட்களும் அரை மணி நேர ஸ்லாட் எடுத்து நிகழ்ச்சி வழங்கும்படியாக ஆண்டவர் வழி திறந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கெல்லாம் ஒரே நாளில் எதுவுமே நடக்கலை. நாட்கள் ஓடி 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 காலங்கள் உருண்டோடி அதன் பின்புதான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் டிவி என்கிற தொலைக்காட்சியே அழகாய் அருமையாய் நடத்தும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். ஆனால் பல நேரங்களில்
ஒரே ஸ்டெப்ல மேல் எல்லைக்கு போக வேண்டும் என்று பலர் நினைக்கிறது உண்டு. ஒன்று நான் சொல்றேன், ஒவ்வொரு படியா ஏறினீங்கன்னா என்னைக்கும் நம்ம சறுக்க மாட்டோம். தேவன் நம்மை கரம் பிடித்து மேல கூட்டி கொண்டு போனார்னா கீழே போடவே மாட்டாரு. அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் ஒரு முட்டைய இன்குபேட்டர்ல வச்சா அல்லாட்டா ஒரு கோழி அடகாத்தா எத்தனை நாள் ஆகணுமோ, 21 நாளுன்னா 21 நாளைக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி உடைச்சோம்னாலும் அந்த குஞ்சு பிழைக்காமல் போகலாம். அது ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பக்குவம் வந்த உடனே அது முட்டை கூட தானா உடைச்சிட்டு வெளியே வந்துடும். அந்த காலம் வரும் வரைக்கும் நீங்க காத்துருங்க. தேவன் உங்களை உயர்த்தபடி காத்துருங்க. வந்த உடனே உங்களை சுத்தி இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடி, உங்களுக்கு சரீர சுகம் வேணும், என்னவா இருந்தா என்ன, எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சி அழகா கர்த்தர் உங்களை தம் கரத்தில் எடுப்பார். அருமையாய் அவருடைய கண்கள் முன்பதாக, மனிதர் கண்கள் முன்பதாக உயர்த்துவார். அவருடைய கைக்குள்ள அது வரைக்கும் பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்பதற்கு, தாழ்த்தி இருப்பதற்கு, தேவனுடைய வேலைக்காக காத்து இருப்பதற்கு ஒரு நல்ல தீர்மானத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.